டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டதில் இருந்து நிலவேம்பு கஷாயம் வேகமாக தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அதை குடிக்க சிரமம் இருந்தால் சிலர் பப்பாளி இலை சாற்றை பருகி வருகின்றனர். நிலவேம்பு கஷாயத்திற்கு கூட பொடி ரெடியாக கடைகளில் கிடைக்கின்றன. டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் பப்பாளி இலைசாறு குடித்தால் ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்டின் அளவு அதிகரிக்கும். பப்பாளி இலைசாறு டெங்கு வைரஸை அழித்து காய்ச்சலை குணப்படுத்தும். இப்போது டெங்கு காய்ச்சலில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள பப்பாளி இலை சாறு தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். புதிதாக பறித்த பப்பாளி இலைகளில் உள்ள காம்புகளை அகற்றிவிட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து அல்லது இடித்து வடிகட்டி 10 மில்லி விகிதம் நாளொன்றுக்கு 4 முறை அருந்த வேண்டும். பப்பாளி இலையில் ஆன்டி மலேரியல் மற்றும் ஆன்டி கேன்சர் பொருட்கள் இருப்பதாகவும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இலையின் சாற்றை மலேரியா, டெங்கு மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அருந்தி வந்தால் உடலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். பப்பாளி இலையில் விட்டமின் ஏ, பி, இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.